காட்டு பன்றி தன் கொம்பை மரத்தில் தேய்த்து கூர்மைப்படுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. அங்கே வந்த ஓநாயி காட்டு பன்றியை பார்த்து, இங்கே வேடர்களையும் காணோம், வேட்டை நாய் அருகில் இல்லை, எந்த ஆபத்து இல்லாத நேரத்தில் லூஸ் மாதிரி கொம்பை ஏன் தீட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. நானா லூஸு, அறிவோட தான் அதை செய்கிறேன். ஆபத்து வந்த நேரத்தில் கருவியை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் அதை போய் தீட்டிகிட்டு இருக்க முடியுமா? அதான் முன்கூட்டி ஆயத்தமாக இருக்கிறேன். இது தானுங்க அறிவுடைமை என்று பதிலளித்தது காட்டுப்பன்றி. என்ன பாரு, நான் கம்பீரமாக நிமிர்ந்து நடக்கிறேன், நீ ஏன் பூமியை பார்த்து குனிந்தபடியாக நடக்கிற? உனக்கு என்னப்பா, பிறருக்கு தீமை செய்கிறது உன் இயல்பு, நான் தீமை செய்வது இல்லை, மிகவும் பணிவோடு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு என் பாதையில் கவனமாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால் நிம்மதியாக இருக்கிறேன் என்றது பன்றி. அது 100க்கு 100 உண்மை தானங்க. நீதிமொழிகள் 16:17 தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்து இருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான்னு பைபிளில் சொல்லப்பட்டு இருக்குங்க. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் பார்வை, பேச்சு, செயல்பாடுகளில் தீமைக்கு இடமளிக்காமல் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.